எனக்கு தெரியுங்க, உங்களுக்கும் லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதானே இப்போ என்ன குடிக்க போகிறீங்களா? குடிங்க. தம் அடிக்க போகிறீங்களா? அடிங்க. இல்லை இதை விட பெருசாக ஏதாவது பண்ணி உங்கள் உடம்புக்கு எடுத்துக்க போகிறீங்களா? தாராளமாக கெடுத்துக்கோங்க. இல்லை இதெல்லாம் எனக்கு பத்தாது, நான் மொத்தமாக சூசைட் பண்ணி சாக தான் போகிறேன்னு சொல்கிறீங்களா? அதையும் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் யாருக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இதை பற்றி துள்ளி கூட கவலையே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறனால அவங்க அப்படியே ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சி நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், என்னை திருப்பி ஏற்றுக்கோன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக இல்லைங்க. நீங்கள் செத்தே போனாலும் உங்கள் சாவுக்கு கூட அவங்க வரமாட்டாங்க. டேய் ஜான், லவ்வுக்கு அப்புறம் லைஃப் இல்லைன்னா 25 வயசுக்கு அப்புறம் எவனுமே வாழ மாட்டான்டா. தயவு செஞ்சு உங்கள் உடம்பையும் உங்கள் லைஃப்பையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வேணால் உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது.